நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஆண்களுக்கு பொதுவாக ஆண்குறியில் இல்லை ஆண்குறி இருக்கிற இடத்துல சுற்றி அரிப்பு இல்லை படதாமரை, அதில் கொப்பளங்கள் பருக்கள் அந்த மாதிரி நிறைய வரும். அது மட்டும் இல்லாமல் துர்நாற்றம் வீசும். இதெல்லாம் எதனாலன்னா அங்கே ஏற்படுற ஃபங்கஸ் மற்றும் பாக்டீரியா அதிகமாக இருக்கிறதுனால தான். அதுக்கு நம்ம முதல்ல சுத்தமாக வச்சுக்கணும். சாதாரணமாக ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கணும். வெயில் காலங்களில் ஆண்குறி சுற்றி இருக்கிற இடத்துல முடி அளவாக இருக்கணும், மீடியமாக இருக்கணும். குளிர்காலங்களில் ஆண்குறி சுற்றி இருக்கிற முடி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். நார்மலாக நம்ம ஷேவ் பண்ணாமல் விட்டாலே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா வெயில் காலத்தில் ஸ்வெட்டிங், வேர்வை அதிகமாக ஆகுறதுனால அங்கே பாக்டீரியா அதிகமாக வரும். அதே மாதிரி குளிர்காலத்தில் அதுக்கு ஓரளவு வெப்பம் தேவை, அது இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால் முடி அவசியம். முழுக்க சேவ் பண்ணவும் கூடாது, அதுக்காக அதிகமாக வச்சுருக்கக்கூடாது. எந்த காலங்களில் எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம வச்சு பராமரிக்கணும். இப்போ நம்ம அப்படி வச்சுருக்கும்போது அதிகமாக எப்படின்னா, குளிக்காமல் இல்லை ஒரே ஜட்டியை ஒரு 3 நாள் போடுறது, துவைக்காமல் ரொம்ப இறுக்கமான பேண்ட் போடுறது, அதிக நேரம் உட்காந்து வேலை பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பாக அங்கே பரு இருக்கும், இல்லை அரிப்பு ஏற்படும். இதை எப்படி ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம குணப்படுத்துறதுன்னு பார்ப்போம். இது சாதாரண சோத்துக்கத்தாழை தான், அலோவேரா. இதை தான் பெரும்பாலான காஸ்மெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இதை நார்மலாக நம்ம எப்படி சிம்பிளாக யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஆலோவேராவை எடுத்துகிட்டு தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற சதைப்பகுதியை மட்டும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா ஒரு ஜெல்லு மாதிரியான ஒரு பேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அந்த பேஸ்ட் எடுத்து உங்களுக்கு ஆண்குறி அதை சுற்றி இருக்கிற இடம் மெதுவாக தடவி விடணும். லைட்டாக அதை அப்ளை ஆகிற மாதிரி லைட்டாக அதில் தடவி விட்டணும். தடவி விட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். முக்கியமாக ஆண்குறியோட மொட்டில் அது படக்கூடாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு எரிச்சல் உண்டாகும். அதனால தான் சுற்றி தடவி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னா அதில் இருக்கிற ஃபங்கஸ் பாக்டீரியாவெல்லாம் இது அப்சர்வ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் நரம்புகளுக்கும் அது ஒளி கொடுக்கும். ஒவ்வொரு ஹீட்டில் நரம்புகள் சுருங்கி இருக்கும், ரத்த ஓட்டம் பாய முடியாதபடி. அதை இது குணப்படுத்தும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து நம்ம குளிச்சிடணும். இதை டெய்லி மார்னிங் ஒரு 1 வீக் தொடர்ந்து பண்ணிங்கன்னாலே மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.